ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மிகையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நடக்க வேண்டிய அற்புதத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக வேத புஸ்தகத்திலிருந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு வேண்டியதை தருகிறவர், நமக்கு போதுமானதை தருகிறவர் மட்டுமல்ல, நமக்கு வேண்டியதற்கும் மேலாய் தருகிறவர், நமக்கு போதுமானதிலும் மிகவும் அதிகமாய் தருகிறவர். இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு பல தேவைகளோடு நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பல நன்மைகள் வேணும், பல உயர்வுகள் வேணும், பல ப்ரொமோஷன் வேணும், பொருள் வளங்கள் வேணும், அருள் வளங்கள் வேணும்னா நீங்க அங்க இங்கேயும் ஓடிட்டு யாருக்கு சோப் போடலாம், யார்கிட்ட காக்கா பிடிக்கலாம், யாருக்கு பட்ரு போடலாம், எங்க இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு சங்கடப்படுத்தி அங்கும் இங்கும் போயிட்டு அலசடிப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க நம்புகிற ஒரு நல்ல தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் நீ அனுபவிக்க வேண்டிய உனக்கு போதுமானதை எல்லாம் நான் கொடுத்திருக்கேன். இது பத்தல, உனக்கு இன்னும் வேணுமா? அதையும் நான் கொடுக்க உண்மையுள்ள தேவனாக, வல்லமையுள்ள தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலையிலே அவர் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறார். அப்போ உங்களுக்கு அவரிடத்திலிருந்து இன்றைக்கு வேண்டிய தரமான கிருபை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? அதிகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, அதிகமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெருகவே பெருக செய்யும். பொதுவா பாருங்களேன், இந்த எலி தொல்லை அதிகமாச்சுன்னா சில இடங்கள்ல பூனைகளை வளர்ப்பாங்க. ஏன் தெரியுமா? எலி பெருக பெருக தொல்லையும் பெருகும், அதை கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ண பூனையை வளர்த்து விட்டுருவாங்க. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருப்பாம்பூச்சி தொல்லை அதிகமா இருக்கும் பாருங்களேன், அங்க பள்ளியை வளர்த்து விட்டுருவாங்க. இந்த பள்ளி என்ன தெரியுமா பண்ணும்? கருப்பாம்பூச்சியை காலி பண்ணிடும். சில இடங்கள்ல பாம்பு அதிகமா இருக்கும் பாருங்க, அங்க கீரிப்பிள்ளை அதிகமா வளர்த்து விட்டுருவாங்க. ஏன்? இந்த கீரிப்பிள்ளை பாம்பைய கட்டுப்படுத்தி அழிச்சு கண்ட்ரோல் பண்ணிடும். உங்க வாழ்க்கையில ஒரு குறைவுகள் நீங்கி நிறைவுகள், போதுமானது, போதுமானதிலும் மிகவும் அதிகமானது உங்களுக்கு வேண்டுமா? கிருபையை வளர்த்து விட்டுருங்க உங்க லைஃப்ல. இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நன்மை, பெரிய அற்புதம், பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? பெரிய ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய பெரிய கிருபை உங்க லைஃப்ல பெருகட்டும். அப்ப அந்த பெரிய கிருபை என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். ஏற்ற சமயத்துல உங்களுக்கு வேண்டிய உதவிகளை தேவ கிருபை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற எங்கேயும் போயிட்டு பெரிய நன்மைக்காக மனமடிவை ஏற்படுத்திக்காதீங்க. ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், வேண்டியதையும் தருவார், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமானதையே தருவார். சாலமோன் ஆண்டவரிடத்துல ஞானத்தை தான் கேட்டார். ஆனா ஆண்டவர் வெறும் ஞானத்தை மட்டும் கொடுக்கல, புத்தியை மட்டும் கொடுக்கல, ஞானமுள்ள இருதயத்தை மட்டும் கொடுக்கல. அவன் கேளாத ஐஸ்வர்யங்கள், அவன் கேளாத நன்மைகள், அவனுடைய ராஜ்யத்திலே மகிமைகள், கணங்கள் என்று ஏராளமான நன்மைகளை தந்தார். ஆகவே தேவனை நோக்கி முறையிடுங்கள். இந்த காலையிலே ஜெபத்தோடு இந்த நாளை நீங்கள் துவக்குங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதையும் தருவார், வேண்டிக் கொண்டதிலும் மிகவும் அதிகமாக தந்து இந்த நாளில் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு போதுமானவராகவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் வாழ்வில் சில தேவைகள் இருக்கிறது, இன்னும் அது அதிகமாய் எங்க வாழ்க்கையில அதிக தேவையா இருக்கிறது. அது எங்கள் வாழ்வில் சந்திக்கப்பட வேணும். இன்னும் எங்களுக்கு ஒரு நன்மை வேண்டும், இன்னும் எங்களுக்கு ஒரு உதவி வேணும், இன்னும் ஒரு ஒத்தாசை வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட இருப்பார்களே. ஆனால் இன்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய வார்த்தையின்படி இதுவரைக்கும் ஏராளமாய் தந்த தேவன் இதிலும் பெரிதான பிரம்மாண்டமான ஏராளமான நன்மைகள் நீருடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்ய வளன்களை தருகிற வல்லலே, வாரி வழங்கக்கூடிய வல்லலே, உடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய வல்லலே, தேவனே தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி வளமுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படிக்கு உடைய மிகுந்த செழுமைகளும் மிகுந்த வளங்களும் மிகுந்த ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும்படி தேவனே உடைய வல்ல நல்ல நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாளை காலை இதே வேளையில் நாம் சந்திப்போமாக.